நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்லிடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோதியார். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாத கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாம் வாங்க. 5/7/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. 20/7/2024 பௌர்ணமி வருகிறது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ வக்ரகதி பெறுவதால் 2ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். குரு பார்வை கோடி நன்மை. 6இல் இருந்தாலும் 10ஆம் இடம் 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இந்த மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கிய தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. குரு பொறுத்த வரலையும் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 2ஆம் இடத்தை குரு பார்த்து பண வரவு, தன வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, தொழிலில் மேன்மை எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த சனி வக்ரம் பெறுவதால் 7ரை சனி நடப்பதாக ஒரு ஐதீகம். அதாவது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ 2இல் இருக்கிறதாக ஒரு நிலை. அப்போ குடும்பத்தில் சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனை வரும், பிரிவினை வரும். கொடுக்கல் வாங்கல், பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தனுர் ராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது அவருடைய சிறப்பாக செயல்படுவார். ஆனால் சனி அவருடைய வேலையை அவர் பார்ப்பார். சனி கெடுப்பார், குரு கொடுப்பார். இருந்த போதிலும் இந்த இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்திலேயே சண்டை வரும்னு சொல்கிறோம். மற்றபடி வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம் 7ரை சனி நடக்குது அப்படின்னா அதான் என்ன கான்செப்டு அதாங்க. 7ரை சனி முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. சனி 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ வக்ரம் அடைஞ்சு 2ஆம் இடத்துக்கு வரலை. இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு வந்ததாக ஒரு ஐதீகம். இந்த 4ல் ராகு இருக்கிறார். அது என்ன பண்ணும் அப்படின்னா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். இடம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, பெரிய பிரம்மாண்ட செலவை இழுத்து விட்டுரும். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு வீடை வாங்கி கொடுத்துரும். பிரம்மாண்ட நாயகன். பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க. உள்நாட்டில் ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனாக பார்த்து படிக்க வைக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் வெளிநாடு போய் அனுப்பி படிக்க வைக்கணும்னு கங்கணம் கட்டின்னு இறங்குவீங்க. கண்டிப்பாக சாதிப்பீங்க. பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைப்பீங்க. அவங்களும் நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள் எல்லாம் மாத்ருஸ்தானம் இல்லையா, அங்கே ராகு இருக்கிறதால தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியாக இருப்பார்கள். வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கும். ஒரு வாரம் நல்லா போகும். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா வண்டி செலவு வைக்கும். மெயின்டெனன்ஸ் செலவு, ரிப்பேர் செலவு ப்ளஸ் மன உளைச்சல் எல்லாம் பண்ணும். எச்சரிக்கையாக இருங்க. வீட்டுக்கு கூட மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். வழக்கமாக ஒரு செலவு ஒதுக்கி வச்சுருப்பீங்க, ஒரு மாதத்துக்குள்ளே நானாக்கு கொண்டு போய் அதுக்கிட்ட ரெட்டிப்பு செலவு ஆக்கி விட்டுரும். எது ரொம்ப எசென்ஷியலாக அதை மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிச்சிடும். இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் 5 கூடையவன் 5ல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். 11 நாள் இருக்கார். அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போய் குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும். ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு.
பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் மட்டுமல்ல, பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம். 6ல் குரு, ஊரில் பகை. எதிரிகள் உங்களுக்கு புதுசாக தோன்றுவாங்க. இருந்தாலும் ஜெயிப்பது நீங்கள் தான் கடைசியில். மற்றபடி கடன் காட்சிகள் இருக்கும், படிப்படியாக குறையும். கடன் காட்சிகள் குறைஞ்சிச்சின்னா புதுசாக கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் 5 6ல் குருவோடு சேர்ந்திருக்கார். பிள்ளைகளுடைய கல்வி முடிச்சுட்டு அவங்க எதிர்காலம் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதை கண்டிப்பாக சேர்ந்து அவங்க சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது. மற்றபடி 7க்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கார். 7ல் சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். 8ல் குரு புதன் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை துணைக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதில் ஒரு வருமானம் இல்லை, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். மற்றபடி பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, மீடியாத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த 9ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், தந்தையினுடைய தொழில் பாதிக்கப்படலாம், தந்தையால் பிரச்சனைகள் ஏற்படும். அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டிய காலம். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்குது. பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய நிலை இருக்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் சனி பார்வை இருப்பதால். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். கேது 10ல் உட்காந்துருக்கார், அவர் இருக்கிறத சுருக்குவார், அதனால் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதே கேது இருக்கிறார், ஆனால் குரு பார்க்குறார். அப்போது கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும், ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற சாதனங்கள் தயாரிப்பாளர்கள், விற்பனைகள் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த தனு ராசி அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணுமா இல்லை உத்தியோகத்துக்கு போகணுமா அப்படின்னு ஒரு ஜோசியரை பார்த்து அணுகி, நீங்கள் வேலைக்கு போகிறதுனா எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் பண்ணணுன்னா என்ன தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் பண்ணால் நல்ல சிறப்பாக செல்லும். இந்த குரு ஓராண்டு அங்கே தான் இருக்க போகிறார், 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார், சிறப்பாக இருக்க போகிறது. ஆனால் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தடங்கல்கள் வரும், சங்கடங்கள் வரும். குடும்பத்தில் மட்டும் இல்லை, கொடுக்கல் வாங்கலையும் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க.
மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சூப்பர். 12ஆம் இடத்தை 12 செவ்வாயும் பார்க்குறார். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படும். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இப்படி. மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்வி, திருமணம், சீமந்தம், காதுகுத்து, இப்படி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படும். இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா 6, 7, 8 3 நாட்கள் சந்திராஷ்டம நாளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும். கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. சொந்த வண்டி வாகனங்களையும் அந்த 3 நாளும் போகாதீங்க. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த தனுர் ராசிக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சிறப்பான ஒரு காலகட்டம், அம்சம் இருக்குது. ஆனால் சனி அவருடைய வேலையை அவர் செய்வார். 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் என்ன பிரச்சனைகள் வருமோ, குடும்ப உறுப்பினர்களிடத்தில், கணவன் மனைவியிடத்தில், வரக்கூடிய விருந்தாளர்களிடத்தில், நட்பு வட்டாரங்களிடத்தில் பிரச்சனை, சண்டை, சச்சரவு வரும். கொடுக்கல் வாங்கலும் செய்ய வேண்டாம். நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். இந்த மாதம், ஜூலை மாதம் தனுசு ராசி அன்பர்கள் சிறப்பான மாதமாக இருந்தாலும் சனி பகவானை பிரீத்தி பண்ணி கொள்ளுங்கள், வணங்குங்கள். ஓரளவுக்கு எச்சரிக்கையோடு இருங்கள்.